ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஃபார் சக்ஸஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காடுகளின் வகைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது புவியியல் அப்படிங்கிற அந்த பகுதிக்கு கீழே தான் இது வரும். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் புவியியல் பகுதியிலேருந்து நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ப்ளேலிஸ்ட்டும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு காடுகளின் வகைகள் பார்க்குறதுக்கு முன்னாடி அது எவ்வளோ இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1988 தேசிய வனக் கொள்கையின்படி புவிப்பரப்பில் குறைந்தபட்சம் 1/3 பகுதி காடுகளால் சூழப்பட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதாவது பூமியில் 1/3 பகுதி என்ன அப்படின்னா இந்த காடுகள் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் மொத்த காடுகளின் பரப்பளவு இவற்றை விட மிக குறைவாகும் அப்படிங்கிறாங்க. 2017 ஆண்டு மாநில வன அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் உள்ள காடுகளின் பரப்பளவு 26.281 சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க. இது என்ன அப்படின்னா மொத்த பரப்பளவில், அதாவது தமிழ்நாட்டோட மொத்த பரப்பளவில் தோராயமாக 20%, அதாவது 20.21% ஆகும் அப்படிங்கிறாங்க. எப்போ அப்படின்னா 2017 கணக்கெடுப்பின்படி. சரிங்களா? இந்தியாவில் உள்ள காடுகளில் தமிழகத்தின் பங்கு 2.99% ஆகும். இப்போ டோட்டலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய காடுகளில் வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்துட்டோன்னா ஒரு 3% கிட்டத்தட்ட அதுதான் தமிழ்நாட்டோட பங்களிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காடுகள் எல்லாமே இருக்கு இல்லைங்களா, இது அந்த ஈரப்பதம் பசுமை மாறா காடுகளிலிருந்து புதர் காடுகள் வரை தமிழ்நாட்டின் காடுகள் வேறுபடுகின்றன அப்படிங்கிறாங்க. இப்போ காடுகள் அப்படின்னா ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ ஒரு வகையான காடுகள் மற்ற வகையான காடுகள்லேருந்து வேறுபடுறதா சொல்கிறாங்க. இப்போ காடுகளின் வகைகள் நம்ம பார்க்கலாம். மொத்தமாகவே காடுகளோட வகைகள் ஒரு 5 டைப் தான் இருக்குது. சரிங்களா? அது என்னென்னா வெப்பமண்டல பசுமை மாறா காடு, மித வெப்பமண்டல மலைக்காடுகள், வெப்பமண்டல இலையுதிர் காடுகள், மாங்குரோவ் காடுகள், கடைசியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெப்பமண்டல முட்புதர் காடுகள். சரிங்களா? இது 5 தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காடுகளை மொத்தமே 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. இதுதான் அந்த காடுகளோட வகைகள். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள். சரிங்களா? இந்த காடு எங்கே இருக்கும் அப்படின்னா இவ்வகை காடுகள் அதிக மழை பெறும் பகுதிகளில் காணப்படுகின்றன. இவை அடர்ந்த மற்றும் மரக்கிளை அடுக்குகள் கொண்டதாக காணப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. அதாவது எங்கே அதிகமாக மழைப்பொழிவு இருக்கோ அந்த பகுதிகளில் காணப்படுறதான் வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் அப்படிங்கிறாங்க. அதாவது பசுமை மாறாமல் இருக்கும், அதுதான் பசுமை மாறா காடுகள் அப்படிங்கிறாங்க. இது எங்கன்னா திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் சரிவுகளில் இவை காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இந்த வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் இருக்குது இல்லைங்களா, இந்த காடுகளில் என்னென்ன மரங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். லவங்க மரம், மலபார், கருங்காலி மரம், பனாசா மரம், ஜாவா பிலம், ஜாமுன், பலாமருது, அயனி, கிராப் மெட்டல் போன்றவை இக்காடுகளில் காணப்படும் முக்கிய வகைகளாகும் அப்படிங்கிறாங்க. அரை பசுமை மாறா வகை காடுகளானது உப அயனி மண்டல காலநிலை நிலவும் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அதாவது இது எல்லாமே ஃபுல்லாகவே பசுமை மாறா காடு. இது அரை பசுமை மாறா காடு அப்படின்னா எங்கே அப்படின்னா கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில். சரிங்களா? அது எல்லாமே காணப்படுகிறதுன்றாங்க. கிழக்கு தொடர்ச்சி மலையில் எங்கேனா சேர்வராயன் மலை, கொல்லிமலை, பச்சை மலை ஆகியன இவ்வகை காடுகள் காணப்படும் முக்கிய பகுதிகள் ஆகும். இந்திய மகோகனி, குரங்கு தேக்கு, உள்ளி காசியா, பலா மற்றும் மாமரங்கள் ஆகியன இப்பகுதியில் காணப்படும் முக்கிய மரங்களாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே என்னென்னா வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் பற்றி கொடுத்துருக்கிறது நமக்கு. சரிங்களா? அடுத்தது இரண்டாவது வகை என்ன அப்படின்னா மித வெப்பமண்டல காடுகள். இது எங்கே இருக்குது அப்படின்னா இவ்வகை காடுகள் ஆனைமலை, நீலகிரி மற்றும் பழனி மலைகளில் சுமார் 1000 மீட்டர் உயரமான பகுதிகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் காணப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. இந்த காடுகளை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவ்வகை காடுகள் சோலாஸ் எனவும் அழைக்கப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. இவ்வகை காடுகளில் மரங்கள் பொதுவாக குறைந்த உயரத்துடன் பசுமையாக காணப்படுகின்றன. பொதுவாக நீலகிரி, சாம்பா, வெள்ளை லிட்சா, ரோஸ் ஆப்பிள்
போன்ற மரங்கள் இக்காடுகளில் பரவலாக காணப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. இது வந்து என்னன்னா மித வெப்பமண்டல மலைக்காடுகள் பற்றி நமக்கு கொடுத்துருக்கிறது. சரிங்களா? பொதுவாகவே இந்த காடுகளில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து என்னன்னா அந்த காடு வந்து எங்கே இருக்குது. இப்போ வந்துட்டு பசுமை மர காடுனா மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை 2 பகுதியிலையுமே இருக்குது. அது வந்து எந்தெந்த பகுதியில் காணப்படுது. அதே மாதிரி தான் மித வெப்பமண்டல காடுகள். இதில் எல்லாத்துலேயுமே நம்ம ரொம்ப அதிகமாக பார்க்க வேண்டியது இது எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னால். இதில் வந்துட்டு என்ன மரங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு கொஞ்சம் நம்ம மேலோட்டமாக பார்த்துட்டோம்னா போதுமானது. சரிங்களா? அடுத்தது வந்து என்ன அப்படின்னா வெப்பமண்டல இலையுதிர் காடுகள். இப்போ வந்து வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் பற்றி பார்க்குறோம். இவ்வகை காடுகள் பசுமை மாறா காடுகள் மற்றும் அரை பசுமை மாறா காடுகளின் விளிம்புகளில் காணப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. இக்காடுகளில் உள்ள மரங்கள் கோடை பருவங்களில் தங்களது இலைகளை உதிர்த்து விடுகின்றன. இக்காடுகளில் உள்ள மரங்கள் 30 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியன அப்படிங்கிறாங்க. இதில் வந்துட்டு 30 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியன அப்படிங்கிறாங்க. பருத்தி, பட்டு மரம், லவம், கடம்பா, டாகத்தேக்கு, வாகை, வெக்காளி மரம் மற்றும் சிரஸ் போன்றவை இங்கு காணப்படும் முக்கிய மர வகைகளாகும் அப்படிங்கிறாங்க. இது வந்துட்டு என்னென்னா இலையுதிர் காடுகள். இந்த இலையுதிர் காடுகளுடைய பண்பு வந்து என்னென்னா கோடை காலத்தில் தன்னுடைய இலைகளை ஃபுல்லாக உதிர்த்துரும். சரிங்களா? அதனால தான் அதுக்கு பேரே இலையுதிர் காடுகள் அப்படிம்பாங்க. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இந்த பட்டு மரம், லவம் இது எல்லாமே வந்துட்டு இந்த இலையுதிர் காடுகளில் இருக்கக்கூடிய மரங்கள். இது போக இங்கே என்ன அப்படின்னா மூங்கில்களும் இக்காடுகளில் காணப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. இக்காடுகளில் காணப்படும் சில மர வகைகள் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து என்னென்னா வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் பற்றி நம்ம பார்த்தது. அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னா மாங்குரோவ் காடுகள் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? மாங்குரோவ் காடுகள் இவ்வகை காடுகள் கடலோர பகுதிகள், ஆற்றின் டெல்டா பகுதிகள், தீவுகளில் கடைப்பகுதிகள் மற்றும் ஆற்று முகத்வாரங்களில் காணப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. பொதுவாகவே டெல்டா பகுதி, கடலோர பகுதி, தீவுலேயே எண்டு கடைசியில் இது எல்லாமே வந்துட்டு இந்த மாங்குரோவ் காடுகள் காணப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. பொதுவாக இத்தாவரங்கள் பசுமையானதாகவும் மிதமான உயரம் உடையதாகவும் தோல் போன்ற இலைகளுடனும் காணப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. இவ்வகை தாவரங்கள் உவர் நிலங்கள் மற்றும் உவர் நீரில் வாழும் தன்மை உடையன அப்படிங்கிறாங்க. ஆசிய மாங்குரோவ், வெள்ளை மாங்குரோவ், காட்டுமல்லி, இந்தியன் பிரைவேட் மரங்கள் போன்றவை இங்கு வளரும் குறிப்பிடத்தக்க மரங்களாகும் அப்படிங்கிறாங்க. பிச்சாவரம், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, சத்திரம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் குறிப்பிடத்தக்க அளவில் காடுகள் அமைந்துள்ளன அப்படிங்கிறாங்க. அதாவது மோஸ்ட்லி வந்துட்டு இந்த தாவரங்கள் வந்துட்டு உவர் நிலங்கள் உவர் நீர் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு பிச்சாவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் சொன்னாங்க இல்லையா, மாங்குரோவ் காடுகள் காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இது வந்து என்னென்னா பிச்சாவரம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. இதில் அதாவது வந்துட்டு 11 சதுர கிலோமீட்டர், அதாவது 1100 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது தான் இந்த பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு. இது வந்து என்ன அப்படின்னா உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. வங்கக்கடலிலிருந்து மணல் திட்டுக்களால் இக்காடுகள் பிரிக்கப்பட்டுள்ளன. இது அவிசீனியா மற்றும் ரைசோபோரா போன்ற தாவர இனங்களை கொண்டது அப்படின்றாங்க. சதுப்பு நிலக்காட்டில் இருக்கக்கூடிய தாவர வகைகள் என்னன்னா அவிசீனியா, ரைசோபோரா. சரிங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? அடுத்தது வந்துட்டு வெப்பமண்டல முட்புதர் காடுகள் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்துட்டு என்னன்னா கடைசி காடு. தமிழ்நாட்டில் மிக குறைவான மழை பெறும் பகுதிகளில் இவ்வகை காடுகள் காணப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. இது வந்துட்டு எங்கே மழை ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த இடத்துல தான் வெப்பமண்டல முட்புதர் காடுகள் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இக்காடுகள் சமவெளியில் இருந்து 400 மீட்டர் உயரத்திற்கு மேல் உள்ள பகுதிகளில் காணப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. இதில் என்னென்ன மரங்கள் எல்லாமே இருக்கும் அப்படின்னா பனை, வேம்பு, கருவேலம், வெள்ளை கருவேலம், சீமை கருவேலம் ஆகியவை இவற்றில் பொதுவாக காணப்படும் மரங்களாகும் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த பனைமரம், வேம்பு, கருவேலம் இது எல்லாமே தண்ணி எங்கே ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த பகுதிகளில் அதிகமாக இருக்கக்கூடிய மர வகைகள். அதனால தான் மிக குறைவான மழைப்பொழிவு இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு இந்த வெப்பமண்டல முட்புதர் காடுகள் வந்து காணப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. இவற்றில் புதர் செடிகளும் அதிகமாக காணப்படும் அப்படிங்கிறாங்க. இந்த முட்புதர் காடுகள் எங்கே இருக்குது அப்படின்னா தருமபுரி, ராமநாதபுரம், விருதுநகர் மற்றும் பிற மாவட்டங்களில் சில பகுதிகளில் வகை காடுகள் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வந்துட்டு இந்த காடுகளின் வகைகள் 5 வகைகளுமே நம்ம பார்த்துட்டோம். இதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா 5 வகையான காடுகளுடைய பேர், அது எங்கே இருக்குது, அதில் என்னென்ன மரங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமாக வளருது, இது மட்டும்தான் வந்து ரொம்ப முக்கியமானது. அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா போதும். இதில் ரொம்ப எதுவுமே ரொம்ப டீட்டெயிலாக அது
அந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு கிடையாது. ஸோ அதனால் இது வந்து ஒரு சீக்கிரமாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வகையான ஒரு அதாவது சீக்கிரமாக நம்ம இதை சாப்டர் முடிச்சிருவோம், கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல, அந்த சாப்டரில் ஒன்று தான் வந்துட்டு இந்த காடுகள் இது எல்லாமே. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு வந்து இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.